ஹலோ! கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே இருந்தது. பசங்களுக்கு லீவு, நமக்கும் ஃப்ரீ. ஸோ காலையில் ஒரு 3:30 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு பலகாரம் செய்கிறதுக்கு வந்தேன். இன்றைய ஃபஸ்ட்டு பலகாரம் பார்த்திங்கன்னா ஈஸியான தேங்காய் லட்டு. ஸோ ஒரு பெரிய அகலமான திக்கான ஒரு கடாயி இல்லை இந்த மாதிரி உருளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டாலே போதும். இது சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கி ஒரு 15 நிமிஷம் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா அந்த நெய்யில் வாட்டி எடுக்கணும். கலர் மாறக்கூடாது. மாறினாலும் பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம், என்ன டிஸ்பிளேக்க வைக்க போகிறோம். இன்னொரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க். இது எப்படி செய்கிறதுன்றதை நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், எல்லா பலகாரத்தோடு சேர்த்து. இது கூட அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்தால் கோகோனட் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். நான் நாளைக்கு நெய்வேத்தியத்துக்காக இன்றைக்கி 5 விதமான லட்டு செஞ்சேன். ஒவ்வொரு லட்டுவையும் ஒவ்வொரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு லாங் வீடியோவில் ஃபுல் டேவோட விலாகும் ஷேர் பண்ணுறேன். எல்லா லட்டுஸுமே சூப்பர் ஈஸி, சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபீஸ். ஸோ ஒரு 2 மணி நேரத்தில் 5 விதமான லட்டுவை ஈஸியாக ஒரே கடாயி இல்லை என்ன மாதிரி உருளி, அதே மாதிரி கலக்கிறதுக்கு ஒரே ஒரு பாத்திரத்தோடு 5 விதமான லட்டுவும் செஞ்சு முடிச்சிடலாம். 5 லட்டுவையும் செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், அரை காலுக்கெல்லாம். இன்றைக்கி கோகோனட் லட்டு செஞ்சு அடுத்த ஷார்ட்ஸில் என்ன லட்டு ஒன்று பார்க்கலாமா?